தம்பி வணக்கம். பாருங்க, உங்கள் பேர் என்னங்க? கார்த்திகேயன். கார்த்திகேயன். நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா? நான் பிஏ எம்ஐபி படிச்சிருக்கேங்க. பிஇ எம்ஐபி மாஸ்டர் ஆஃப் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ். அப்படிங்களா? சரி, இப்போ அதை படிச்சுட்டு வேலைக்கு போனீங்களா இல்லையா? வேலைக்குன்னா நான் வாலிபால் பிளேயர். நேஷனல் வாலிபால் பிளேயருங்க. நேஷனல் அந்த கப் எல்லாமே இருக்கு. ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க. பாருங்க, இவர் பேர் வந்துங்க நம்ம கார்த்தி. இவர் வந்து வாலிபால் பிளேயர். அம்மா பாருங்க, நிறைய கப்புகள் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் நான் வாங்கின பெஸ்ட் பிளேயர் கப்பு. இருங்க. சொல்லுங்கள். இது எல்லாமே நான் வாங்கின பெஸ்ட் பிளேயர் கப்பு. வின்னிங் கப்பெல்லாம் கிளப்பில் இருக்குது. கிளப்பில் இருக்குது. நிறைய கிளப்பில் ஸ்பான்சர் கிட்ட அந்த மாதிரி எல்லாம். அப்போ வந்து உங்களுக்கு கிளப் இருக்குது? கிளப் இருக்குது. வெளியே எல்லாம் விளையாடுறதுக்கு போகிறது அந்த மாதிரி இருக்குது. அங்கங்கே போனால் அந்தந்த ஸ்பான்சர் அந்தந்த கிளப்பில் அந்தந்த நேமில் விளையாடுவோம். அப்படிங்களா? அந்த கப்பை மட்டும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அந்த ஸ்பான்சர் நேமில் நாங்கள் விளையாடுவோம். சரி, இப்போது ஏன் நீங்கள் வேலைக்கு போனீங்களா இல்லையா? படிச்சு வேலைக்கு நான் ஆர்மியில் இருந்தேன். வாலிபால் இதில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஆர்மியிலே தானே. அப்புறம் ஃபேமிலியில் அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போய் ரிலீவாகி வந்தேன். அப்பா கிட்னி ஃபெயிலியரில் ஏதாகி அதில் இறந்துட்டாரு. சரி, அதனால் வெளியே வந்துட்டு அப்புறம் அந்த சுச்சுவேஷனில் அப்பா டயல்ஸில் கூட்டிகிட்டு போகணும். அந்த இதில் அப்போ தறிக்கு வந்தது தான். நீங்கள் வீட்டில் எத்தனை பசங்க மொத்தம்? 2 பசங்க எனக்கு. சரி, இல்லை ஒரே பையன் தான். நீங்கள் ஒரே பையன் தான். அந்த சுச்சுவேஷன்னால தான் வர வேண்டிய கட்டாயம். அப்படியா? அதனால தான் அப்புறம் நம்ம ஒர்க்காக இருந்துட்டா தான் அப்பாவை வாரத்துக்கு 3 நாள் டயாலிசிஸ் கூட்டிகிட்டு போகணும். சரி, அந்த சுச்சுவேஷன்னால தான் திரும்ப படிச்சுட்டு வேலை கிடைச்சும் போக முடியல. அந்த சுச்சுவேஷன்னால அப்பா ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு தான் ஒரு அளவுக்கு தான் அப்போ நெய்ய தெரியும். அதுக்கப்புறம் தான் அந்த சுச்சுவேஷன்னால அப்புறம் திரும்ப நல்லா நெச்சு பழகுனது. நல்லா நெச்சு பழகிட்டீங்க. ஆமாம். இப்போ வந்து நீங்கள் தறிப்பூல் எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ நான் தறிப்பூல் 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷம் ஆச்சுங்களா? இப்போ 7 வருஷமாக நீங்கள் அந்த படிப்பு விட்ட அந்த ஒரு மனக்கவலையே இல்லையா? மனக்கவலை ஒரு சிலர் நம்ம தொழிலுக்கு அந்த ஆதரவு இல்லாதப்ப அந்த மனக்கவலை இருக்கும். சரியான ரெஸ்பெக்ட் இருக்காது. இவன் படிச்சுட்டு இதான் பண்றானா அப்படிங்கிறப்போ. ஆனா நம்ம அந்த ரெஸ்பெக்டை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு தேவை நம்ம ஃபேமிலி எப்படி ரன் ஆகணும், எப்படி அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி வர்றதுங்கிறது பொறுத்து இருக்கு. அதனால சரி, நான் எதுக்கு இப்போ திரும்பி கேட்குறேன்னா, நீங்கள் நல்ல படிப்பு படிச்சிருக்கிறீங்க, வாலிபால் சாம்பியன், ஓகேங்களா? அப்புறம் ஆர்மிக்கு போயிருக்கிறீங்க. இத்தனை இருந்தும் நீங்கள் உங்களுக்கு எதுவுமே போக முடியல. அந்த சுச்சுவேஷன் ஃபேமிலி சுச்சுவேஷன்னால வர வேண்டிய கட்டாயம். சரி. ஆனால் அப்புறம் அதே மாதிரி ஷேர் பிஸ்னஸ் பண்ணி அதில் கொஞ்சம் லாஸ் ஆச்சு. அது செக்கேஸ் போயிட்டு இருந்துச்சு. அதுவும் பார்க்கணும். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. எல்லாமே ஒரே டைமில் இதானதுனால என்னால் வெளியே போக முடியல. அப்போதான் சரி, நம்ம ஒர்க்காக இருந்ததா நம்ம எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம், ஃபினான்சியலாகவும் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தொழிலுக்கே வந்தது. அப்படிங்களா? இப்போ வந்து இப்போ 7 வருஷமாக நீங்கள் நெசிட்டு இருக்கிறீங்க. இப்போ இந்த தொழில் உங்களுக்கு பரவாயில்லைங்களா? நல்லா இருக்குதா? பரவாயில்லதாங்க. என்ன ரீசன்னா நம்ம ஏன்னா இப்போ நான் ஒருத்தன் தான் வீட்டில் பையன் ஜென்ஸுங்கிறத நான் ஒருத்தன் தான். ஃபேமிலியில் என்ன சுச்சுவேஷனை ஏதாவது பார்க்கணும் இது பண்ணாலும் நம்ம இஷ்டத்துக்கு போகலாம் வரலாம். அந்த ஒரு ரீசன்னாலேயே தான் நம்ம சூஸ் பண்ணி ஓன் தொழிலாக இருக்கணும் அப்படின்ட்டு இது பண்ணது. சரி, இது வந்து இப்படியே கடைசி வரைக்கும் நெச்சிட்டு இருக்கணுங்கிறது என்னோட ஆசை கிடையாது. கொஞ்சம் ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள் கம்மி ஆச்சுன்னா இதுலேருந்து அடுத்தது வந்து என்ன பண்ணணும், நான் எம்ஐபி தான் படிச்சிருக்கேன், நான் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் பிஸ்னஸ்குள்ளேயே வந்தேன். அதில் ஃபஸ்ட்டே ஒரு லாஸ். அதனால தான் வந்து சரி போட வேண்டிய நிலைமை. அப்புறம் அப்பாவுக்கு அந்த சுச்சுவேஷன் இருந்தாங்க. இதுல இருந்து ஃபர்தரா வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணணுங்கிறது என்னோட ஆசை. ஆனால் இப்போ வந்து இந்த 7 வருஷ காலமாக வந்து உங்களுக்கு கை கொடுக்கறதே இந்த நெசவு தொழில் தான். கண்டிப்பாங்க. இப்போ இதை வந்து இப்போ இந்த நெசவு தொழிலில் நீங்கள் வீட்டோடு இருந்து செய்கிறீங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க எல்லாம் நீங்களே நல்லா பார்த்துக்கிறீங்க. அதனால் வந்து உங்களுக்கு கவலையே இல்லை. இப்போதைக்கு எதுவுமே இல்லை. இப்போதைக்கு இல்லை, கவலை இருக்கு. ஆனால் இது இருக்கிறதுனால எப்படியோ மேனேஜ் பண்ணி ஃபினான்சியல் அந்த கடன் இருக்கிறதெல்லாம் கட்டிட்டு இருக்கோம். அப்போ நம்ம பாடுபட்டுருக்கோம். அப்போ நெசவு தொழில் வந்து பெஸ்ட்டுங்க. ஏன்னா உங்கள் மாதிரி இளைஞர் வந்து இன்னைக்கு நெசவை விட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன காரணம், நீங்கள் அதையும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ரீசன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தொழிலை நம்ம யாரும் மதிக்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ரீசன் அதுங்க. என்ன காரணம்னா, இவங்க நெசவு தொழில்னா இது குடும்பமே பாடுபடணும், இது வந்து அந்த அளவுக்கு வருமானம் கிடையாது அப்படிங்கிறது, எப்பவுமே இது நெச்சுட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டு. இன்னொன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா, இப்போ எல்லாருமே ஒரு நல்ல ஜாப்ல இருக்கிற மாப்பிள்ளைக்கு தான் பொண்ணு கொடுக்கணும் அப்படிங்கிற பொண்ணு வந்து கொடுக்கறது கிடையாது. நம்ம தொழில் செய்யணும் பொண்ணு கொடுக்கறது கிடையாது. அந்த ரீசன்னாலேயே ஓகே, இப்போ ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்காங்க, லேக்ஸில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா ஓகேங்க.
அதை விட கம்மியா ஒரு 20,000 15,000க்கே பசங்க வேலை போய் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. சரி. அப்படி இருந்தாலும் ஒர்க் போறவங்களுக்கு இருக்கிற ரெஸ்பெக்ட் வந்து நெய்யறவங்களுக்கு கிடையாது. ஆனால் வந்து அது வந்து இன்னொருத்துக்கு தான் நம்ம போய் வேலை செய்யணும். கண்டிப்பா கண்டிப்பா. இது வந்து நம்ம குடும்பத்தோட நின்று சந்தோஷமா வேலை செஞ்சு இப்போ இதுலேயும் வந்து ஓரளவுக்கு அந்தளவுக்கு சம்பாதிக்கலாம்ல? கண்டிப்பா சம்பாதிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ திருப்பூர் போறோம், ஒரு 7 வருஷம் 8 வருஷமா போறாங்க, ஒரு 30,000 சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த அமௌண்ட்டை நம்ம இங்க குடும்பமா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம்னா கண்டிப்பா நம்மளும் இதுல சம்பாதிக்க முடியும்ல. என்ன ஒரே இது நம்ம இது ஓன் தொழில். ஆனால் நம்ம யாருக்கிட்டையும் கையேந்த வேண்டியது இதுதான். இது வந்து நம்ம சொந்த தொழில் மாதிரி. கண்டிப்பா குடும்பத்தோட இருந்து செய்கிறோம். கண்டிப்பா. ஒரு அம்மா அப்பா நம்ம ஃபேமிலியோட ஒரு நல்லது கெட்டதுக்கு போறது எதுவா இருந்தாலும் நம்ம இஷ்டத்துக்கு வரலாம் அந்த ஒரு இதான். ஆனா அது போனாலும் இப்போ ஒர்க் போனா ஒரு பெனிஃபிட் என்ன, அந்த லீவோட சேலரி வந்துடும். இதுல வந்து நம்ம போனோம்னா சேலரி கட்டு, அதுக்கு திரும்ப நம்ம எப்படி எக்ஸ்ட்ரா டைம் பார்த்து வேலை செஞ்சு அதை காம்பன்சேட் பண்ணணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும். ஆனா நம்ம யாரும் அது முயற்சி பண்றதில்ல. ஏன்னா அந்த ஒரு நாள் போனது கமிட்மெண்ட் இருந்தா கண்டிப்பா எல்லாரும் பண்ணி தான் ஆகணும், பண்ணுவாங்க. அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள வரல அப்படின்னா சரி ஓகே ஒரு நாள் போயிட்டு அப்படின்னு யாரா இருந்தாலும். ஆனா அந்த ஒரு நாள் போனதுதான். இப்போ நம்ம வெளியே போனோம்னா அந்த சேலரி வந்துடும். இப்போ எப்படின்னா அது வீக்லி ஒன்ஸ் லீவ் இருக்கு, சண்டே. அப்புறம் அது போக சிஎல் 2 நாள் இருக்கு. சரி. இந்த மாதிரி அப்புறம் ஒரு ஹாலிடே ஃபங்க்ஷன், தீபாவளி, பொங்கல்னா வாரக்கணக்கில் லீவ் இருக்கு. இது எல்லாமே வந்து இதுல கிடையாது. ஒரு வாரம் 4 நாள் பொங்கலுக்கு லீவ் போச்சுன்னா போனதுதான் வருமானம், போனதுதான். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. சரி. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் பார்த்து இதில் காம்பன்சேட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ அதே மாதிரிங்க எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இன்னைக்கு இந்த நெசவு தொழிலில் வந்து நிறைய நவீனங்கள் வந்திருக்குது. ஏன்னா இன்னி வந்து நம்ம நெசவாளர்கள் வந்து அந்த நவீனத்தையே இன்னும் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு நாள் லீவு போனது தான். இப்போ அதை வந்து அந்த இந்த முதல் நாள் வேலையை வந்து 2வது நாள் கொஞ்சம் சேர்த்து செய்யலாமே. இப்போ எல்லாம் வந்து நிறைய பேர் நான் கேட்குறது, எங்களுக்கு வந்து உடம்பு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை சாக்க வச்சுட்டு போகிறாங்க. ஏன் வந்து நீங்கள் அந்த நவீன முறையை கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? என்ன காரணம்? அது வந்து என்னன்னா, அந்த நவீன முறை வந்து இந்த மாதிரி எல்லாம், அதாவது இப்போ யங் ஜென்ரேஷன் எல்லாமே அந்த நவீன முறைக்கு மாறிட்டு இருக்காங்க. லிஃப்டிங் மிஷின், அப்புறம் வந்து டிராபாக்ஸ் வச்சு ஆல் செல்ஃப், இந்த மாதிரி எல்லாமே அதுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க. யங் ஜென்ரேஷன் அதுல வந்து சீக்கிரம் அடாப்ட் ஆயிடுறாங்க. சரி. ஆனா கொஞ்சம் வயசானவங்க வந்து அது கஷ்டமா இருக்குமோ, இப்போ நம்ம கையில் நெய்யற மாதிரி, அதுவும் கையில தான் நெய்யறோம், அந்த மிஷின் வச்சு நெய்யறதுல வந்து கஷ்டமா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்புறம் அந்த மாதிரி சேர பிடிச்சிட்டு வராதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. அதனாலதான் அவங்க வந்து சேஞ்ச் ஆக மாட்டேங்கிறாங்க. ஆனா இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன் எல்லாமே ஓரளவுக்கு இப்ப ஆல் செல்ஃப்னா டிராபாக்ஸ், பார்டர்னா மோட்டர் லிஃப்டிங் மிஷின் வச்சு நெய்யறது, அந்த மாதிரி எல்லாமே சேஞ்ச் ஆயிட்டு வராங்க. ஃபியூச்சர்ல கண்டிப்பா எல்லாமே ஃபுல்லா நவீனமயமா கைத்தறிய நவீனமயமானா நம்ம ஓரளவுக்கு நம்மளோட கஷ்டங்கள் குறையும். கண்டிப்பா. இப்போ எல்லாம் இப்போ பார்டரே காலையே பீச் நெய்யறதுன்னா, நான் அதான் வாலிபால் பிளேயர், எனக்கு வந்து அந்த ஆங்கிள் ஃபர்ஸ்டே ட்விஸ்ட் ஆயிருக்கு, கால் முடிஞ்சிருக்கு. பார்டர் நெச்சிட்டே இருக்கும்போது அந்த பெயின் இருக்கும். சரி. காலில் பீச் நெய்யும் போது. சரி. இப்போ வந்து மோட்டர் லிஃப்டிங் மிஷின் வச்சு நெய்யறதுல இருந்து அந்த பெயின் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்படிங்கிற ஒரு இதில் தான் நானும் இந்த லிஃப்டிங் மிஷினுக்கு வந்தது. இப்போ வந்து நம்ம கூலி பேசுறது வேண்டாம். இப்போ இந்த மாதிரி லிஃப்டிங் மிஷின் போட்டு நெய்கிறோம், வாரம் எப்படி இருந்தாலும் ஒரு 4-5 சேல் நெய்யலாம்ல? 4 சேலை கண்டிப்பாக நெய்யலாம் போதும். இப்போ அதே வந்து இப்போ இது ஒரு ஆள் வேலை, என்ன தார் சுற்றுறது, இதை வந்து இது பண்ணுறது. மேல் சப்போர்ட்டுக்கு கொஞ்சம் அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க, அப்புறம் தார் சுற்றுறதுக்கு அத்தை, இவங்க எல்லாருமே ஃபேமிலியாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரே ஃபேமிலியாக பழைய காலத்து மாதிரி அந்த ஒரு இது ஃபேமிலியா கஷ்டப்பட்டா வருமானம் இருக்கு. ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி இருக்கலாம். சரி, ஓகே. இன்னொன்று எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி, இப்போ நெசவு நெய்கிற இன்னைக்கு இளைஞர்களுக்கு நம்ம நெசவாளர்களை வந்து பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்? இதை வந்து நீங்கள் ஒரு இளைஞர் கண்டிப்பாக இப்போ தான், ஏன்னா நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன வயசாகலை, இப்போ அது என்ன ஒரு காரணம்? இதை வந்து நிறைய பேர் பார்க்கணும். கண்டிப்பாக என்ன காரணம்னா, நெசவு தொழில் அந்த அளவுக்கு வருமானம் இல்லை அப்படிங்கிறது அவங்களோட தாட் ஒன்று. இன்னொன்று, நெசவு தொழில் செஞ்சா குடும்பமே வேலை செய்யணும். ஒரு வேலைக்கு போனா, ஐடி வேலைக்கு போனா லேக்ஸ்ல சம்பாதிக்கிறாங்க, அது ஒருத்தரோட போயிடும். சரி. அப்படிங்கிற ஒரு திங்கிங் தான் இது. நெசவு தொழில்னா வந்து கட்டி கொடுக்குற பொண்ணு வந்து இங்கேயும் வேலை செஞ்சுட்டு இருக்கணும். சரி. அப்படிங்கிறது. அதுவும் இல்லாம இப்போ இருக்கிற பொண்ணு வீட்டுல யாருக்கும் பொண்ணுங்களுக்கு நெசவு தொழிலும் தெரியாது. சரி. அதனால அவங்க வந்து இங்க நெசவு தொழில் செய்யறவங்க வீட்டுல எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு திங்கிங்.
அதே மாதிரி நிறைய பேர் வந்து பொண்ணுங்க வந்து நெசவு பழகினவங்களும் இருக்காங்க. சரி, அது அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் தான். இப்போ கிடைக்கிற பச்சைன்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி தான். அந்த வேலைக்கு இது பழகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றவங்களும் இருக்காங்க. இப்போ நான் வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறேன். நெசவாளர்கள் பரவாயில்ல, எனக்கு வாரம் 3 சீலை 4 சீலை ஆனால் போதும், அந்த ஓரளவுக்கு வருமானம் வந்துடுது. இதே நிறையா வேறு தொழிலில் கேட்டால் ஒரு நாளைக்கு தொழில் இருக்குது, ஒரு நாளைக்கு தொழில் இல்லை, அப்போ அது எங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லாகவே இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ நெசவுங்கிறது வந்து எப்பயுமே வீட்டோட தான் இருக்குது. நம்ம பார்த்து எப்போ வேணும் உட்காந்து நெய்யலாம், எப்போ வேணால் உட்காந்து நெய்யலாம். அந்த ஒரு டல் சீசனில் வந்து பட்டு கொஞ்சம் இதாகும். அதுவும் எப்படியோ ரொட்டேஷன் பண்ணி எப்படியோ கரெக்டாக போயிடும், வந்துட்டே இருக்கு. ரொம்ப கடைசி முடி ஒரு 3 சிலைக்கான வந்துடும், எப்படியோ வந்துடும். அதை வச்சு அந்த ஒரு 2-3 மாதம். அது இது வந்து ஆஃப்டர் கொரோனா தான் இந்த பிரச்சனை. கொரோனாக்கு முன்னாடி நெசவு தொழிலில் வந்து இந்த பிரச்சனையே கிடையாது. பட்டு இல்லை, பால் இல்லை, இந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. இந்த கொரோனாக்கு அப்புறம் இந்த பட்டு வேலை அதிகம், அதனால உற்பத்தியாளர்களுக்கும் அந்த பாதிப்பு இருக்கு. அதனால அவங்க வந்து கொஞ்சம் அந்த டல் சீசன்ல கொஞ்சம் ஸ்லோ பண்றாங்க. ஓகே, அப்போ வந்து நம்ம நெசம்னா இன்னி வந்து வாழ்ந்துக்கலாம், கண்டிப்பா வாழ்ந்துக்கலாம். இது நல்லா கெத்த சொல்றீங்க. கண்டிப்பா. ஏன்னா இப்போ வந்து நானும் வேலைக்கு போயிருக்கலாம், சான்ஸ் கிடைச்சது என்னோட சுச்சுவேஷன்னால தான் நான் இதுக்கு வந்தேன். சரி, ஆனா இப்போ நினைக்கிறேன் எப்படியோ இது இருந்ததுனால, இது பழகிறதுனால எப்படியோ இப்போ கடன் கட்டி ஒரு அளவுக்கு மேலே ஏறிட்டு வந்து, அதாவது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போய் லாஸ் ஆகி வெளியே எல்லாம் இது பண்ணி நம்ம சுச்சுவேஷனை அப்பாவையும் பார்த்தாங்க. 3 நாள் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ஆகணும். அது இப்போ நம்ம தொழிலா இருந்தா ஓகே. இப்போ நான் வேலைக்கு போனா 3 நாள் லீவ் போட்டு வர முடியாது. அங்கே ஒரு டைம் நம்ம வந்து அப்பாவோட ஹெல்த்தா என்னோட கெரியரான்னு பார்த்து தான் ஃபர்ஸ்ட் அப்பாவோட ஹெல்த் இனி இருக்கிறத ஒரு 3-4 வருஷம் தான். ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு கெரியர் இருந்தா பார்க்கலாம், இல்லைன்னா இதுலயே வந்து நம்ம என்ன ஃபர்தரா பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்து தான் கை தறிக்கு வந்தோம். இல்லை, ஏன்னா இப்போ நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா நிறையா பேர், இல்லை நான் வேறு எதுவும் தப்பாக ஒன்றும் சொல்ல, மெயினாக அப்பாவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும். நண்பர்களை பாருங்கள், இவர் வந்து உங்கள் பேர் இப்பயும் சொல்லிடுங்க. கார்த்திகேயன். எந்த ஊருங்க? சாவகட்டுப்பாளையம். இது எந்த மாவட்டத்தில் இருக்குது? இது வந்து திருப்பூர் மாவட்டம். சாவகட்டுப்பாளையம். இந்த ஊருக்கு பக்கத்தில் பெரிய ஊர் என்ன ஊர் இருக்குது? நம்பியூர் இருக்குங்க. நம்பியூர். ஓ, நம்பியூர் பக்கத்தில் சாவூர். எல்லாமே ஒரு 7-8 கிலோமீட்டர். சரி, ஓகே. நன்றிங்க. உங்கள் நெசவு தொழில் இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக வரணுன்னு நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். நீங்களும் இன்னும் நல்லா தொழில் செய்யணும். அதே மாதிரி உங்களுடைய அந்த வாலிபால் அதுவும் சிறப்பாக வரணும். நீங்கள் அப்படியே மேலே எந்திரிச்சு வாங்க, உங்கள் அந்த கப்பு எல்லாம் வச்சு அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலாம் வாங்க. அப்படியே நில்லுங்க. நண்பர்களை பாருங்கள், இவரோட பற்றி யாருக்குமே உங்களுக்கு தெரியாது. இவர் பேர் தான் வந்து கார்த்திக், சாவகட்டுப்பாளையம். இது அவங்களோட செல்ல குழந்தைகள், அவரோட செல்ல குழந்தைகள். சரி, அதனால் பாருங்கள், இவர் என்ன படிச்சிருக்கிறாரு, எத்தனை ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் வருங்காலத்தில் நம்ம நெசவாளர்கள் இப்படி எல்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.